ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், சோம்பு எல்லாமே போட்டு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நல்லா தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்தால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதோட பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த குழகுழப்பு தன்மைலாம் போயிடும், நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நார்மலாக வச்சுக்கணும். தண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டலாம். காய் வெந்துருச்சா பார்த்துட்டு புளி ஊற்றிக்கணும். இது நல்லா ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். நல்லா கொதித்து வந்ததும் அது கூடவே தேங்காய், சீரகம், சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொதித்து வரணும். நல்லா கொதிக்கணும். தேங்காய் ஊற்றின அப்புறம் நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணால் வெண்டைக்காய் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக்